அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். அனைவருக்கும் 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 எல்லோருடைய வாழ்க்கையிலும் செல்வ செழிப்பு, மன மகிழ்ச்சி, சந்தோஷம் பெருகி சிறப்பான வாழ்க்கை எதிர்காலமாக அமையணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட இந்த 2026 மீனராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு சாதகமான ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த போகுது இந்த நவ கிரகங்களுடைய பெயர்ச்சிகள். சரிங்களா? இந்த 2026 நமக்கு எவ்வளோ ஒரு நன்மைகள் நடக்க போகுது, எந்த மாதிரி ஒரு சாதகமான ஒரு வாய்ப்புகள் கிடைக்க போகுது அப்படிங்கிற பலன்களை பற்றி சிறப்பாக அற்புதமாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோமுங்க. சரிங்களா? முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மீனம் குரு பகவானுடைய நட்பு ராசியான, ஆட்சி ராசியான, அதாவது சிறப்பான யோகம் கொண்ட அதாவது மீனராசி. ஏன்னா குரு பகவான் தான் உங்களுடைய ராசியில் அதிபதியாக இருப்பார். அப்போது குருங்கிறது ரொம்ப யோகம், ரொம்ப ஒரு நல்ல தயாள குணம். அதனால தான் யாரையா பார்த்தா கூட எல்லோரும் பாவம்னு நினைப்பீங்க. சரிங்களா? நாம் நல்லா வாழ்கிறோமோ இல்லையோ, ஆனால் அடுத்தவங்க நல்லா வாழ வைக்கணுங்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. சரிங்களா? ஆனால் அது ஆண் ராசியாக இருந்தாலும் சரி, பெண் ராசியாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி குடும்பத்தை ரொம்ப கட்டி காப்பாற்றக்கூடிய ஒரு திறமையானவங்க இந்த மீனராசி நண்பர்கள். ஆனால் அப்பேற்பட்ட உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்துகிட்ருக்க ஒரு காரணத்தினால சமீப காலமாக ரொம்ப நெருக்கடிகள். அதுக்கு முன்னால் பார்த்தோம்னா உங்களுக்கு விரயச்சனி நடந்துகிட்டு இருந்தது. அந்த விரயச்சனி நடந்துகிட்டு இருந்ததுனால அதாவது பண விரயங்கள் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. சிலர்லாம் வேலை இல்லைங்க, வேலையே இழந்துட்டேன், வேலைக்கு புதுசாக ஒன்று தேடினாலும் கிடைக்க மாட்டேங்குது, இப்படி ஒரு சூழ்நிலையெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. சிலருக்கு பார்த்தோன்னா உடல் ரீதியில் ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் இதெல்லாமே கொடுத்துருக்கோம். சிலருக்கு அது சரி பண்ணினாலும் சரியாக ஆக மாட்டேங்குதுங்க, எவ்வளோ பெரிய நோய் இல்லை, பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கன்னு சொல்கிற மாதிரி சில பாதிப்புகள் எல்லாமே மீனராசி நண்பர்கள் அனுபவிச்சிருக்க கொடுப்பீங்க. ஆனால் இந்த 2026 பார்த்தோம்னா சனி பெயர்ச்சி எதுவும் இல்லை. சரிங்களா? ஆனால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அது. மே மாதம் வரைக்கும், அப்படின்னா மே 1 வரைக்குமே குரு 4ஆம் இடத்துல இருக்கும். இது 4ஆம் இடங்கிறது உண்மையிலேயே உங்களுக்கு சிறப்பான இடம் தான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம். இந்த சுகஸ்தானங்கிறது வீடு, அடுத்தது பார்த்தோம்னா குடும்பம், அடுத்தது நம்ம சந்தோஷம், நம்மளுடைய நிம்மதியை குறிக்கக்கூடிய இடமே அந்த 4ஆம் இடம் தான். அந்த இடத்துல குரு இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு சில சந்தோஷங்களை நீங்கள் அனுபவிக்கத்தான் போகிறீங்க. இந்த 2026 எவ்வளவோ நம்ம ஒரு நல்லவங்களாக இருந்தாலும், நம்ம நேர்மையானவங்களாக இருந்தாலும், நமக்கு சில சூழ்நிலைகள் பார்த்தோம்னா பாதகமாகவே அமையுது. அடுத்தவங்களுக்கு நம்ம கூட்டிகிட்டு போனோம்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஈஸியாக கிடைக்குது, அது நம்மளாலேயே அவங்களுக்கு நல்லது நடக்குது. ஆனால் நமக்குன்னு ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தோம்னா அது நடக்க மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலை இதுதான் மீனராசிக்காரர் இருக்கிறீங்க. ஏன்னா ஜென்மத்தில் அப்படின்னு நம்மளை மொண்டி கட்டி போட்ட மாதிரி, ஒரு முடங்கி இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைப்பீங்க, செய்ய முடியாது. சரிங்களா? செய்ய முடியாதுன்னா நாம்ளாம் போவோம், அது நடந்தால் தானே ஆகும். அப்படி ஒரு 10 ரூபா இருந்த ஒரு பொருள் வாங்கலாம், அதை வச்சு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை நமக்கு ஒரு முதலீடு போடுறதுக்கு ஒரு வருமானம், ஒரு கடன் கொடுத்தா கூட பரவாயில்ல, இல்லை லோன் வந்தால் கூட பரவாயில்ல, ஏதாவது ஒன்று அமைஞ்சால் பரவாயில்லன்னு நினைப்பீங்க. இல்லை நம்மளுடைய பணமே வேறு பக்கம் சிக்கியிருக்கும், நாம் அடுத்தவங்களுக்கு கடன் கேட்போம், அதுவும் கூட கிடைக்காது. இதுவும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கு 4 விஷயங்கள் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஆனால் அது ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காத போது நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனால் இந்த மாதிரி கை கேட்டும் வாய் கேட்டல, அதான் நடக்கிற மாதிரி இருக்குது, நடக்கலை, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் மீனராசிக்காரர் சிரமத்துக்கு ஆளாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புங்க. ஏன்னா ஏப்ரல் மாதம் கழித்து பார்த்தோம்னா குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு போகும்போதெல்லாம் உங்களுக்கு 7.5 சனியை பாதிக்காதுன்னு நான் சொல்லுவேன் நிச்சயமாக. ஏன்னா குருவோட வீடு இல்லைங்களா, உங்கள் ராசிநாதன் 5ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. 5ஆம் இடத்துலேருந்து 9ஆம் பார்வையும் உங்கள் ராசியை பார்க்குறாரு. ஜென்மச்சனி போட்டு அழுத்தி வச்சுருக்குது. எது பண்ணணும்னு நினச்சாலும் அப்படியே பைத்தியம் பிடிக்காத ஓப்பன்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லாம் கணக்கு போடுறோம், கச்சிதமாக பண்ணுறேன், விடிய யோசிக்கிறேன், ஆனால் காலையில் செய்ய முடிய மாட்டேங்குது. ஏன்னா அடுத்தவங்க வர சொல்கிறாங்க, போனால் அந்த வேலை நடக்கலை. நம்மகிட்டே வேலைக்கு வர்றவங்க நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறான், வேலை கொடுக்குறோன்னு சொல்கிறவங்க வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி பார்த்தோம்னா நம்ம நல்லதே செஞ்சாலும் கெட்டதுன்னு வரும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாமே மாறப்போகும்.
அப்படி பார்த்துட்டோம்னா இந்த குரு பயிற்சி ஏப்ரலுக்கு மேலே அதுவும் சிறப்பாக இருக்கும். அந்த ஒரு 7 மாத காலமே உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக எவ்வளவு இன்னல்கள் கஷ்டங்கள் நீங்கள் அனுபவிச்சிட்ருக்கிறீங்களோ அது எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். சரிங்களா? அற்புதமாக இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல ராகு பயிற்சி கிடையாது இந்த 2026. ஆனால் 12ஆம் இடத்துல ராகு இருக்குது. 12ஆம் இடத்துல ராகுங்கிறதுனால அதாவது கொஞ்சம் பயணங்கள் உங்களுக்கு அலைச்சலாக தான் இருக்கும். அது கொஞ்சம் நாம் பொறுமையாக நிதானமாக ஒரு வண்டி வாகனத்தில் போகிறோம்னு வச்சிங்களேன், பொறுப்பாக போய்க்கணும், பொறுப்பாக வரணும், தூர பிரயாணங்களை தவிர்த்துக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் வெளியூர் வேலை வாய்ப்பு வருதுன்னா அது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். குடும்பத்திலேயே இருந்து நம்ம சில விஷயங்கள் செய்கிறத விட கொஞ்சம் வெளியில் வேலை கிடைச்சிருக்குது, இல்லையா நமக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குது, இல்லையா நம்ம அங்கே போனால் ஒரு வேலையை எடுத்து செய்யலாம் சொந்த வேலையாக இருந்தால் அப்படின்னு நினச்ச சில வாய்ப்புகள் வருதுன்னா நம்ம இடம் மாற்றத்தினால நம்ம பண்ணாமல் இருக்கிறோம்னா அது இனிமேல் இந்த 2026 நீங்கள் மாற்றம் பண்ணுங்கள். அது நல்லா இருக்கும். ஒரு இடம் விட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், அது சாதகமாக இருக்கும். வெளிநாடு வாய்ப்புகள் போகணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக போங்க, அதுக்குண்டான வாய்ப்பு வரும். சரிங்களா? கிடைச்சா தான் நான் போயிருப்பேன், எனக்கு தான் கிடைக்கலையேன்னுலாம் நினைக்கக்கூடாது, கிடைக்கும். இப்படி சில விஷயங்கள் பயணத்தால் நன்மை நடக்கும். ஆனால் அந்த பயணத்தில் கவனமாக இருக்கணும். சரிங்களா? அப்புறம் எது பண்ணாலும் சரி கூட்டாளி தொழில் ஆகாது. பார்ட்னர்ஷிப்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப அவர் எல்லாமே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமலேயே நம்ம கொஞ்சம் போட்டால் போதும், எல்லாம் அவர் போட்டுக்கிறாமா, பார்ட்னராக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னா செய்யாதீங்க, லாஸ் ஆக்கிடும். சரிங்களா? அதனால் நீங்கள் சொந்த திறமையில் நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் தனி மனிதனாக செய்யுங்க, அது நல்லது நடக்கும், லாபம் இருக்கும். அப்படின்னா தனி மனிதனாக எதுவுமே சாதிக்க முடியாது, ஆனால் அதுக்கு யாரோடைய ஒத்துழைப்பு வேணும். ஆனால் அது கூட்டுங்கிற பேரில் மட்டும் செய்யாதுங்கன்னு சொல்கிறேங்க. சரிங்களா? அடுத்தது உடல் ரீதியிலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். சரியாக சாப்பிடணும். வேலைக்கு கொஞ்சம் சாப்பிட்றது மட்டும் எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கணும். ஆன்மீகத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. கோயில், இறைவன் வழிபாடு, கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறது, இதெல்லாம் இது பண்ணுங்கள். சனீஸ்வரர் பகவான் வழிபாடு தவறாமல் சனிக்கிழமையானா நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றுறது வீட்டில், இதெல்லாமே நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. ஏன்னா ஜென்ம சனிங்கிறதுனால கொஞ்சம் சனியின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அது நமக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து நம்மளால் எந்திரிக்க முடியாத ஒரு மாற்றத்தை கொடுக்கும். 2026 அந்த பிரச்சனை இருந்தாலும் ஏப்ரல் இருந்து மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு சிரமங்கள் அப்படியே கொஞ்சம் கஷ்டப்பட்டு வர மாதிரி இருந்தாலும் அந்த மேலே கழித்து ஜூன்லேருந்து ரொம்ப நல்லாயிருக்கும், மாற்றம் இல்லை. சரிங்களா? ஆனால் 2025 இருந்த சிரமங்கள் 2026 இருக்காது. அது மட்டும் கிடையாது. இந்த 7 சனி எல்லாம் பயன்படுத்துவாங்க. அதெல்லாம் நீங்கள் பயந்துக்கவே வேண்டாங்க. உங்களை வயதை பொறுத்த வரைக்கும் இது ஆரம்ப சனியா இல்லை 2வது பொங்கும் சனியா, இதை மங்கும் சனி பொங்கும் சனி இப்படிலாம் பல மரணச்சனிங்கிறது பல விஷயங்கள் 3 சனிகள் இருக்குது. அதெல்லாம் சொல்லிக்கிறது முதல் சுற்று வரும்போது தான் கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் பலம் பெற்று இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், இந்த 7 சனியில் தான் நீங்கள் வீடு கட்டுவீங்க, நல்லா தொழிலில் சம்பாதிப்பீங்க. அப்போ இந்த நேரத்தில் தான் நம்ம ஏதாவது வீடு இடம் வாங்குறது, கிரையம் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் பூராமல் 7 சனி தான் சிலரில் நல்லா நடக்கும். அதில் நம்ம ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து, அதனால் குரு அதே மாதிரி நல்ல பொசிஷனில் தான் உங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் உங்கள் குருவும் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, மற்ற கிரகங்கள் இந்த மாதக்கோள்கள் இருக்குது இல்லைங்களா, அடிக்கடி பயிற்சி ஆகும். அதனால் பெரிய மாற்றங்கள் இருக்காது. ராகு எதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. சரிங்களா? இப்படி இந்த 2026 உங்களுக்கு சக்ஸஸாக இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா இது கோச்சார ரீதியில் நான் பலன்கள் சொல்லியிருக்கிறேன். இந்த கோச்சாரங்கிறது ராசியை வச்சு சொல்லியிருக்கிறோம். ஏன்னா லக்னம் என்ன தசா புத்தி நடக்குது, உங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி யோகங்கள் இருக்குது, இந்த யோகத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி வளர்ச்சி அடைய போகிறீங்க அப்படிங்கிறது முழுமையான பலன்கள் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் தெரிஞ்சிக்க முடியும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் 3ஐயும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்களை எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும், அதாவது ஆன்லைன் மூலியமாகவே உங்களுடைய ஜாதக பலன்களை செழிப்பாக துல்லியமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. தெரிஞ்சுக்கிட்டு சரியான முயற்சி எடுங்க, அற்புதமான வளர்ச்சி இருக்கும். இந்த 2026 பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு செல்வ செழிப்பான பெரும் தனம், அருள், தெய்வத்தோடைய சித்தம் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக அமையப்போகுது. அந்த ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் முன்னேற்றமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.